பெரிய அளவில் இரண்டால் வடமாரச தேர்தலுக்கான நிதியை பட்ஜெட்டில் இலங்கை அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது. ஆனா இலங்கை அரசாங்கம் அந்த தேர்தலை வைக்கலையான்றது அது காண நீரா தான் இருக்குது. எங்கட தமிழ் தலைமைகள் அதை வலியுறுத்தி இருந்தாலும் மாகாண சபை தேர்தல் ஒருவேளை 2026 நடக்குதுண்டே வைப்போம். அப்பேக்கு இது ஒரு பெரிய ஒரு விளம்பரமாக இது இரண்டால் என்பிபி அரசாங்கம் செய்கிற அரசியலே உங்களுக்கு தெரியும். நிவாரண அரசியலும் ஒரு விளம்பர அரசியலும் தான். இப்பதான் 2001 காணாம போன பிஸ்டல் 2019 அந்த நம்பரை கண்டுபிடிச்சிருக்கிற வாகனங்களை கண்டுபிடிச்ச மாதிரி அது நல்ல விஷயம். அப்ப நான் என்ன சொல்றேன் என்றால், இப்ப இந்த வேலை இந்த கருத்துரை பெற்றன்றத நாங்கள் 32 சபையும் எங்கட எல்லா கட்சிகளும் கையேந்திரமாறு தரப்பா இருக்கலாம், அல்லாடிக்கு சங்கு கூட்டணியா இருக்கலாம், தமிழரசு எல்லாம் சேர்ந்துதான் வடக்கு கிழக்குல இன்றைக்கு வடக்குல மட்டும் 32 சபைகள் ஆண்டவில்லை. இதுல ஒரு சபை என்பிபிக்கு போனி என்றது அதுவும் எங்களுடைய ஆக்களே எங்கட வேட்பாளர் அதுல தவிசாளர்களை தோற்கடிச்சு கொண்டு வந்து என்பது அடுத்த வடமாற சபை தேர்தல் தொடக்கம் அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்துக்கு இவங்க ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. கருத்துரை பெற்றோட நின்று போற விஷயம் இல்லை. எனக்கு தெரியத்தக்கறையா மாந்த கிழக்கு அல்லாடிக்கு துணுக்காய் அந்த பகுதிகளில் எல்லாம் இந்த ஆபத்து இருக்கு. என்றால் இந்த தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் எல்லாமே குறிப்பாக தவிசாளர்களாக தெரிவு செய்யப்பட்ட அனைவருமே சுமந்திரன் தலைமையையும் CVK சிவஞானத்தின் கூட்டு தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்ப CVK சிவஞானம் சுமந்திரன் நிலப்பாறுன்றது என்ன? இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலப்பாடு. என்ன பொறுத்தவரை என்பிபி அரசாங்கத்தோட அண்மையில சுமந்திரன் உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சி ஒரு சந்திப்பொண்ட மேற்கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியோட வலிந்து ஒரு சந்திப்பொண்ட மேற்கொண்டிருந்தார். அந்த சந்திப்புக்கு பின்னர் தான் இந்த கருத்துரை பற்றில இப்படி நடந்திருக்கட்டே. சுமந்திரன் திறமரவில என்பிபியோட போட்ட ஒரு டீலா கூட இருக்கலாம். ஏனென்றால் வடமாகாணத்துல எந்த ஒரு சபையிலும் தங்களுக்கு வெறியில்லை என்றது அவங்களுக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு குளறுபடியா இருந்தது. ஏனென்றால் வடக்குல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்த போதிலும் கூட 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்துல 3, இந்தியாவில் வன்னியில 2, 5 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்க. ஒரு சபை கூட தங்களுக்கு வெறியில்லை என்றது அவங்களுக்கு பெரிய ஒரு வேதனையான விஷயமா இருந்தது என்பிபிக்கு. அப்ப நீங்க கவலைப்படாதீங்கடாப்பான்னு தான் இந்த கருத்துரை பற்ற தூக்கி கொடுத்திருக்கு. இன்றைக்கு கருத்துரை பற்றில நேற்று நடந்த வரவு திட்ட கூட்டத்துல 10 உறுப்பினர்கள் என்பிபிக்கு 11 பேர் உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் என்றால் அதுல தமிழரசு கட்சியின் முன்னாள் தவிசாளரும் ஒரு